ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது குறித்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnusrb.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 3/5/2025. அதுக்குள்ளே பார்த்தா இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 1352 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் என்ன, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் எந்தமான ஹைட் இருக்கணும், எந்தமான செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதை தெரிஞ்சிக்காமல் இந்த வேலைக்கெலாம் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கடுத்து எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது குறித்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஸோ நிறைய பேருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் சந்தேகங்கள் இருக்குது, அதை குறித்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதேமாரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே பார்த்தா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன், மெயில் ஐடிக்கு மொபைல் நம்பருக்கும் சம்டைம் ஓடிபி வரல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்தா மெயிலுக்கெலாம் ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வந்திருக்கும். அதேமாதிரி தான் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்திருக்கும். இப்போ நீங்கள் மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதாங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்த்தா ஓடிபியை வெரிஃபை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா மெயிலுக்கான இந்த ஒர்க்கு பாருங்கள். வெரிஃபை இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மெயிலில் வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் இதே தான். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதே நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூசர் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தா மெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுடைய மெயிலுக்கு பார்த்தா பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதாவது மெயிலுக்கும் சரி நார்மல் மெசேஜுக்கும் சரி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்து எல்லாமே வந்திருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு கரண்ட் பாஸ்வேர்டு என்ன அதை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் பாஸ்வேர்டு என்ன, அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்க மாதிரி மிக்சரப்பாக பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கரண்ட் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்ஸுக்கும் வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு புதுசாக நீங்களே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான பாஸ்வேர்டெலாம் சேஞ்சு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். தெளிவாக நீங்கள் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் சைடில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிரமலாம் இருக்காது, ஈஸியாகவே ஃபில் பண்ணலாம். ஸோ முதல்ல உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கேண்டிடேட் ஃபுல் நேம், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் இனிஷியலுக்கு தனியாக காலம் கொடுத்துருக்காங்க, அதில் இனிஷியல் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெதர் யூ ஹவ் சேஞ்ச் யுவர் நேம், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதை கசட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் நேம்லாம் சேஞ்ச் பண்ணதில்லை, கசட்லேயும் மென்ஷன் பண்ணதில்லைன்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதேமாரி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி இருக்கோ அதேமாரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் இனிஷியலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் கொடுத்துட்டு மதர் இனிஷியலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதர் மதர் இல்லாதவங்க கார்டியன் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள்
இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, அதர்ஸ்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அந்த மாதிரி என்ன ரிலீஜனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க, 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க். அதாவது உங்கள் உடம்பில் ஏதாச்சும் அங்க அடையாளங்கள் இருக்குது, அதாவது எனக்கு வந்து பார்த்தா அந்த தழும்பு இருக்குது மச்சம் இருக்குது, அதுனா அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் டிசிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க அடையாளங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்றவங்க நீங்கள் மேனுவலாக வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள், எந்த இடத்துல மச்சம் ஏதாச்சும் இருக்குது தழும்பு இருக்குன்னா அது எந்த பிளேஸில் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா பிரசிடென்ட் கிட்ட கைடு அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ப்ரியாரிட்டி இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து எந்த கம்யூனிட்டி, ஸோ எஸ்டியா எஸ்சியா எஸ்சி அருந்ததியரா பிசியா எம்பிசியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் உங்களுக்கான சப்காஸ்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்கள் கேஸ்ட் என்ன அப்படின்றத ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் இஷ்யூன்ஸ், உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த பிளேஸில் கொடுத்தாங்க. டிசைனேஷன் ஆஃப் இஷ்யூங் அத்தாரிட்டி, எந்த அதிகாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க, தாசில்தாரா இல்லை வந்து பார்த்தா ஜோனல் டெப்டி தாசாரா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த தேதி என்ன அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜாதி சர்டிஃபிகேட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அட்ரஸ்க்கு வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் டீட்டில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன எல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் எது, நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் டிஸ்ட்ரிக் தெளிவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா பின்கோடு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணிட்டு ஸோ உடைய போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அதை நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்படின்னா பர்மனன்ட் அட்ரஸ் இஸ் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ், இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க அட்ரஸ் அப்படி இதில் உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும், எதுவுமே நீங்கள் வந்து மாற்ற தேவையில்லை. இல்லை என்னோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் வேறு பர்மனன்ட் அட்ரஸும் வேறு அப்படின்னா நீங்கள் வேறு அட்ரஸ் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்துரு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 10th HSC + UG முடிச்சிருக்கீங்களா, அல்லது 10th டிப்ளமோ UG முடிச்சிங்களா, 10th 12th 5 இயர் இன்டகிரேட் கோர்ஸ் முடிச்சிங்களா, அப்புறம் 10th 3 இயர் என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் வந்து 10th 12th UG கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, 10th முடிச்சிருப்பீங்க, அதில் சர்டிஃபிகேட் நம்பர் 10th மார்க் ஷீட் நம்பர் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பர். மோட் ஆஃப் ஸ்டடி எந்த மோடில் படிச்சிங்க, ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலர் கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க ஸ்கூல் நேம் கொடுத்துட்டு எந்த போர்டில் படிச்சிங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா அப்படின்றத எந்த போர்டில் படிச்சிங்கன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 10th தமிழில் படிச்சிங்க, அதாவது தமிழ் லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்டாச்சும் படிச்சிருக்கீங்க, தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் 10th எந்த இயர் மற்றும் எந்த மந்தில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ மந்த்து மற்றும் இயரை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மார்க் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 10th எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மதிப்பெண் வந்து 500 மதிப்பெண் தான். 500 நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் அட்டம், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 கொடுத்துக்கோங்க. இல்லை நான் அரியர் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஒரு அரியர் வச்சுருக்கேன் 1ன்னு கொடுங்க, 2வது அரியரில் பாஸ் பண்ண 2nd கொடுங்க. எந்த விதமான அரியருமே வைக்காதவங்க 0னே மென்ஷன் பண்ணுங்கள்.
அதேமாரி 12th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 12th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக ப்ரைவேட்டாக, எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான இயர் மற்றும் மந்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் அப்டேட். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 1200 1600 கொடுங்க. 600க்கு எக்ஸாம் எழுதுனவங்க 600க்கே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தா 0 கொடுத்துக்கோங்க. அரியர் வச்சவங்க 1 or 2 1 3 ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஜிக்கான டிகிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. யூஜி கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிகிரிக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டா, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லி எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து முடிச்சிருக்கணும், நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹவ் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம், அதாவது பேச்சுலர் டிகிரி வந்து பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் 4/4/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சைட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர், இப்போ கன்சாலிடேட் மார்க் ஷீட்னா அதுக்கான மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டிகிரியுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் டிகிரி எதுவோ அந்த டிகிரியை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எது அப்படின்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் டிகிரி வரலன்றவங்க எனி அதர் டிகிரி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான டிகிரிக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் மேஜர், பிஏனா பிஏ தமிழா இங்கிலீஷா, பிஎஸ்சினா மேக்ஸா கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேமை மென்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகிரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க, மந்த்து. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க. ஸோ தோராயமாக வந்து பார்த்தா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி காலேஜ் மோட் ஆஃப் ஸ்டடி, பார்ட் டைமில் படிச்சிங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக, கரஸ்பாண்டனா, இல்லை ரெகுலராக காலேஜ் போனவங்க ரெகுலர் கொடுத்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான ஆப்ஷனை தாராளமாக நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். பிஜி முடித்தவங்க எஸ் கொடுத்து அதேமாரி பிஜிக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. பிஜி முடிக்காதவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. 1 year பிஜி டிப்ளமோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. இல்லை இன்டகிரேட் கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் 5 year. அதுக்கு எதுக்காகனா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தா 3 years ப்ளஸ் பிஜின்னு சேர்த்து ஒரேடியாக படிப்பாங்க. 5 வருஷம் ஒரே கோர்ஸாக படிப்பாங்க. அவங்க மட்டும் இன்டகிரேட் கோர்ஸில் வருவாங்க. யூஜி பிஜி தனியாக முடித்தவங்க யூஜி பிஜி தனியாக ஃபில் பண்ணிக்கோங்க. இன்டகிரேட் கோர்ஸாக முடித்தவங்க 5 year கோர்ஸ் அதை நீங்கள் சைட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்டமாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் யூ எம்ப்ளாய்ட், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்தமான செக்டார், கவர்மெண்ட்டா பப்ளிக்கா ப்ரைவேட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த பதவியில் இருக்குன்னு ஃபில் பண்ணுங்கள். எம்ப்ளாய்டு இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். ஓகே. நோ சைட் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் அடிஷனல் கேட்டகரி, அதாவது உங்கள் மீது கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்க. இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி, இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது, எக்ஸ்ட்ரா மதிப்பெண்லாம் கொடுக்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வார்டுக்கம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னு சைட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்தமான ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, எந்தமான டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கீங்க, எப்போ நடந்துச்சு, எந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா என்சிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மதிப்பெண். ஸோ இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதுக்கான மதிப்பெண், பி சர்டிஃபிகேட்னா அதுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க, சி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ எந்தமான அது கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்து மதிப்பெண் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி என்எஸ்எஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்தமான சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். பட் என்எஸ்எஸ்க்கும் சர்டிஃபிகேட்டுக்கு மதிப்பெண் இருக்குதுங்க, இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மார்க் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கவங்க எஸ் கொடுத்து எந்த மாதிரி கேம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது 3த்துக்குமே மதிப்பெண் இருக்குது. எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே எக்ஸாமுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துடும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஸ்டிஎம், அதாவது நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க. இல்லை தமிழ் மீடியம் யார் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரியும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்திலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க. நடுவில் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட், நான் வந்து 5th மட்டும் இங்கிலீஷில் முடிச்சிருக்கேன், 10th மட்டும் இங்கிலீஷில் முடிச்சிருக்கீங்க, இல்லை 1 to 12th நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு டிகிரி மட்டும் நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க உங்களால் எஸ் கொடுக்க முடியாது. நோ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 1 to 10th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ எல்லா ஸ்கூல்லையுமே பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு வந்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண பாருங்கள். அதேமாரி +1 +2 தனியாக நீங்கள் ஸ்கூல் கொடுத்து பிஎஸ்டிஎம் வாங்க பாருங்கள். அதேமாரி டிகிரியும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தேன் பிஎஸ்டிஎம் எனக்கு எலிஜிபிளாக, நான் வந்து டிகிரி வந்து தமிழில் படிக்கல இங்கிலீஷில் படித்தேன் அப்படின்றவங்க நோ தான் கொடுக்கணும். ஸோ நோ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். 1 to டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் எலிஜிபிள் தான். நீங்கள் பிஜியும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா டிகிரி வரைக்கும் தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் கம்பல்சரி படிச்சிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தோன்னா எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிஃபர்டு சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எந்த சென்டர் வேணும், நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள், அதான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிபேர் டீட்டெயில், உங்களை வந்து பார்த்தா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஏதாச்சும் வந்து பார்த்தா டிபேர் பண்ணிக்கிறாங்க, தற்காலிகமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி, எம்பிசி, டிஎன்சிஆர்னு எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ முதல்ல கேண்டிடேட் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோ வியூ ஆகும். அதே மாதிரி தான் சிக்னேச்சர் 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் இடதுல இருக்க பாருங்கள் பெருவிரல் ரேகை, அதை மை வச்சு ஒரு ஒயிட் பேப்பரில் நேராக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் இல்லாத போர்ட்ரைட்டில் அந்த அப்படியே நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு ஸோ அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடது கை பெருவிரல் ரேகையை அப்லோட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 100லேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிகிரிக்கான சர்டிஃபிகேட் எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணலாம். இது கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா பிஎஸ்டிஎம்க்கான டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் பேஜ் காமிக்கும். அடுத்தது ப்ரிவியூ மற்றும் கன்ஃபர்மேஷன் பேஜுங்க. ஸோ ப்ரிவியூ மற்றும் கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகும். அதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த பேஜ் போகும். அதில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறது சிம்பிளான ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். டிகிரி முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஹைட்டு மட்டும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைட்டு தான் பேசிக் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.